யோசிச்சு பாருங்களேன். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணோட மூஞ்சில வந்து ஆசிட் அடிக்கிறான். அந்த கண்ட்ரில அந்த லா என்ன சொல்லுது அப்டின்னா, அவன் உனக்கு என்ன பண்ணானோ, அதே மாதிரி நீயும் திரும்பி அவன் மூஞ்சில ஆசிட் அடி அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சட்டமே வந்து அந்த கண்ட்ரில வந்து இருக்கு. அப்டின்னா எப்டி இருக்கும் அப்டின்னு யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம கண்ட்ரில இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா நம்ம எப்டி பிஹேவ் பண்ணுவோம்? ஸோ இது வந்து ஒரு உண்மையான சம்பவம் மக்களே. ஈரான்ல நடந்திருக்கு. ஒரு ஆசிட் சர்வைவர் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாவே வந்து நீ இத பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கையில குடுத்துருக்கு. பட் அத அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அந்த பையன் மூஞ்சில அவங்க எப்படி ஆசிட் அடிச்சாங்க அப்படிங்கிறத பத்தின வீடியோ தான் இது. என்ன நடந்தது அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், திஸ் இஸ் சபி ஃப்ரம் சபி டாக்ஸ். என்ன நடந்தது அப்டின்னா, ஈரானுடைய கேப்பிட்டல் டெஹரீன்ல அமீனே பெஹ்ரமி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இப்ப நம்ம காலேஜ் படிக்கும்போது ப்ரப்போசல்ஸ் வரது அதெல்லாம் வந்து ஒரு நார்மலான விஷயம். அந்த மாதிரி இவங்களுக்கும் வந்து இந்த காலேஜ்ல நெறைய ப்ரப்போசல் வந்து வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு பையன் வந்து இவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்றான். அவன் ஒன் சைடா வந்து இவங்கள ரொம்ப நாளா வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த பையனோட பேர் வந்து மஜித் முவாஹிதி. ஸோ அவன் என்ன பண்றான்னா, ஒரு நாள் வந்து இவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்றான். இவங்க என்ன பண்றாங்க, இந்த அமீனியனா ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு இது வந்து ஓகே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்புறாங்க. எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு வந்து சொல்லி அந்த பையன அனுப்பிச்சுடுறாங்க. அவன் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். பின்னாடி வரது, ஏதாவது சைகை காட்டி அவங்கள டிஸ்டர்ப் பண்றது அப்படின்ற மாதிரி நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு நாள் மறுபடியும் வந்து அவங்க கிட்ட சொல்லும்போது, அவங்க கொஞ்சம் ஹார்ஷா பிஹேவ் பண்றாங்க. பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி பண்ணாத, என்னோட வழியில வராத அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப அந்த பையனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது. கோவம் வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு பிளான் பண்றான். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆசிட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, ஒரு நாள் அவங்க வேலைய முடிச்சுட்டு, அவங்க காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது, ஆசிட் அடிச்சிடுறான் ஃபேஸ்ல வந்து. அந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து துடிச்சு கீழ விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போறாங்க. போயிட்டு நெறைய சர்ஜரிஸ் வந்து நடக்குது. அவங்க ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாத்தையும் வந்து அவங்க இழந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்களுடைய கண் பார்வையும் வந்து பார்த்தீங்கன்னா இழந்துருது. ஃபேஸும் வந்து சிதைஞ்சு போய், கண் பார்வையும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆசிட்னால அவங்க இழந்துடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. கோர்ட்ல கேஸ் போட்டு, அந்த கோர்ட்ல போய் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பையன நீங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த பையன நீங்க ஜெயில்ல போடக்கூடாது. எந்த ஒரு தண்டனையும் அவனுக்கு குடுக்கக்கூடாது. ஆனா, இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஈரான்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துடைய பேர் வந்து கிசாஸ் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணுக்கு கண் அன் ஐ ஃபார் அன் ஐ. அதாவது நான் உனக்கு என்ன பண்ணனோ, அதே விஷயத்த நீயும் எனக்கு திருப்பி பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்து அங்க இருக்கு. அந்த சட்டத்துல இருக்கிற உரிமைய வந்து எனக்கு குடுங்க. அவன் என் மூஞ்சில எப்படி ஆசிட் அடிச்சானோ, அதே மாதிரி நான் அவனுடைய கண்ணுல ஆசிட் அடிக்கணும். அவனுடைய ஃபேஸ்ல நான் ஆசிட் அடிக்கணும். இந்த விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுறாங்க. இது வந்து டக்குன்னு யாருக்கும் குடுக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க ரொம்ப வருஷமா ஒரு 11 வருஷமா வந்து இந்த கேஸ் வந்து போய்க்கிட்டே இருக்கு மக்களே. ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே நீங்க கேட்ட மாதிரி அந்த பையனோட மூஞ்சில நீங்க ஆசிட் வந்து அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த, ஒரு உரிமைய அந்த பெண்ணுக்கு வந்து குடுக்குறாங்க. ஸோ ஃபைனலா எல்லாமே செட் ஆயிடுது. அந்த பையன கூட்டிட்டு வராங்க. கோர்ட்ல இருந்து, பீப்பிள்ல இருந்து அங்க எல்லாருமே வந்து சுத்தி இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாரி. அவங்க ஆல்ரெடி வந்து கண் பார்வைய இழந்தவங்க. ஸோ அதனால அவங்கள சுத்தி டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட கையில வந்து இந்த மாதிரி ஒரு ஆசிட் பாட்டிலையும் வந்து குடுத்துடுறாங்க. அந்த பையன் வந்து அந்த இடத்துல ரொம்ப கெஞ்சுறான். "வேண்டாம் நான் தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ வார்த்தைகள் போட்டு கெஞ்சுறான். அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில அவங்க அவ்ளோ கஷ்டப்பட்டுருந்துருக்காங்க. ஆசிட வாங்குறாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா, இந்த 11 வருஷம் கஷ்டப்பட்டவங்க, அந்த கடைசி நிமிஷத்துல, "இல்ல நான் இத பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஆச்சரியம். "என்ன இதுக்காக இத்தன வருஷம் நீங்க கஷ்டப்பட்டீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நான் வந்து அந்த பையன் மேல ஆசிட் அடிக்கணும் அப்படின்னு நெனச்சது உண்மதான். அது இல்லன்னு சொல்லல. ஆனா ஆசிட் அடிக்கிற அளவுக்கு நான் வந்து கொடுமைக்காரி கிடையாது. அப்படியே நான் ஆசிட் அடிச்சாலும், என்னுடைய பார்வை வந்து திரும்பி வரப்போறது கிடையாது. இது வந்து ஒரு ரோல் மாடலா எல்லாருக்குமே நான் இருக்கணும். எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு உரிமை இருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் வந்து வரணும். ஸோ இந்த மாரி ஒரு சட்டம் வந்து நம்மளுடைய நாட்டுல இருக்கு. நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம்னா, அத நம்மளுக்கு வந்து திருப்பி அவங்க செய்றதுக்கான சட்டம் இந்த உலகத்துல வந்து இருக்கு. இந்த கண்ட்ரில வந்து இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியணும். அதனால யாரும் இந்த மாரி தவற மறுபடியும் செய்யக்கூடாது. ஒரு பெண் வந்து இவ்ளோ பெரிய விஷயம் நடந்தா கூட அத மன்னிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான பெர்சன் வந்து ஒரு பெண் மட்டும் தான்.
அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த இடத்துல வந்து சொல்றாங்க மக்களே. ஸோ இவ்ளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா, அத அவங்க யூஸ் பண்ணல. அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய கண் பார்வையே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இழந்திருக்காங்க. இழந்து உன் கையில அந்த கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த குடுத்துருக்கு. நீ அவன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கூட வந்து அவங்க அந்த பெண் வந்து அத பண்ணல மக்களே. இத கேட்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ இரக்கமுடையவங்க பெண்கள் அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டம் நம்மளுடைய கண்ட்ரில வந்தது அப்படின்னா, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல நம்ம சீக்கிரமா பார்க்கலாம். பாய்.